வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல வந்த ஒரு சில காட்சிகளில் நம்ம கவனிக்க தவறின ஒரு சில மிஸ்டேக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது தளபதி விஜய் நடிச்ச வெளியான போக்கிரி திரைப்படத்தில் வர இந்த ட்ரெயின் சீனில் விஜயும் அசினும் பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜயை மட்டும் காட்டுற ஒரு சீன்ல அவருக்கு பின்னாடி ஒரு பையனும் பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவே அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து காட்டும் போது பின்னாடி அந்த பொண்ணு மட்டும் தான் இருப்பாங்க, அந்த பையன் இருக்க மாட்டாங்க. மறுபடியும் விஜய்க்கு அந்த ஷாட் வைக்கும் போது பின்னாடி அந்த பையன் இருப்பான். இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன் நடிச்சு வெளியான மான்கரத்தை திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல வில்லன் வம்சகிருஷ்ணன் அவர்கள் ஸ்டேடியத்தோட அவுட்டோர்ல நடந்து வரும்போது வெறும் கோட் மட்டும் தான் போட்டிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. உள்ள எந்த விதமான ட்ரெஸ்ஸும் போட்டிருக்க மாட்டாரு. அதுவே ஸ்டேடியத்தோட இன்டோருக்குள்ள வரும்போது அந்த கோட்டோட சேர்த்து உள்ள ஒரு பனியனும் போட்டிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்குது ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான தில்லாலங்கடி திரைப்படத்தில் வர அந்த காட்சியில ஜெயம் ரவி அவர்கள் அவசரத்துல அந்த போனோட பேக் சைட்ல டைப் பண்ணி கால் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது ஆர்யா நயன்தாரா நடிச்சு வெளியான ராஜா ராணி திரைப்படத்தில் வர இந்த காட்சியில ஆர்யா அவர்கள் ஃபர்ஸ்ட் அவரோட கையில காட்டுற சிப்ஸோட ஷேப் இதுதான். ஆனா அவர் தூக்கி போடும்போது அந்த சிப்ஸோட ஷேப் மாறி இருக்கும். இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போகிற திரைப்படம் கார்த்தி அவர்கள் நடிப்பில் வெளியான நான் மகாநல்ல திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த இறகை போலே சாங்கில் வர இந்த காட்சியில் ஃபர்ஸ்ட் கார்த்தி அவர்கள் ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டிருப்பாரு. அடுத்த காட்சியிலேயே அது ஃபுல் பிளாக் பேண்ட்டாக மாறி இருக்கும். மறுபடியும் அடுத்த காட்சியில் மறுபடியும் ஜீன்ஸ் பேண்ட்டாகவே மாறி இருக்கும். இந்த லிஸ்ட்ல ஏழாவது பார்க்க போகிற திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் வர அந்த காட்சியில் இருக்கிற பேனர்ல கல்யாண தேதி 12/6/2012 தான் போட்டிருக்கும். ஆனால் கல்யாணத்தன்னைக்கு வரக்கூடிய காட்சியில் 21/5/2013 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல எட்டாவதா பார்க்க போகிறது வாரணமாயிரம் திரைப்படத்தில் சூர்யாவோட அப்பா கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக் அப்போ வர அந்த காட்சியில் ஓரத்தில் ஒரு சாண்ட்ரோ கார் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக சாண்ட்ரோ கார் வந்து 1998 தான் இன்ட்ரடியூஸே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து 1980s நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் 9வதா பார்க்க போகிறது ஆர்யா நயன்தாரா நடிச்சு வெளியான ராஜா ராணி திரைப்படத்தில் நயன்தாரோட ஃப்ளாஷ்பேக் 2007 நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அதில் நம்ம ஜெய் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நோக்கியா X202 ஃபோனை வந்து 2011 டிசம்பரில் தான் லான்ச்சே பண்ணியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் 10வதா பார்க்க போகிறது சந்தோஷ் சுப்ரமணியன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சியில் ஃபர்ஸ்ட் சீனில் MS பாஸ்கர் அவர்கள் கையில் ஒரு ரெட் கலர் புக் வச்சிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அடுத்த காட்சியில் ஒரு பையன் கிட்ட பேசும்போது அவர் கையில் எந்த விதமான புக்குமே இருக்காது. ஆனால் அடுத்த காட்சியிலே மறுபடியும் அவர் கையில் ஒரு புக் வந்திருக்கும். இவ்வளோ வக்கனையா மற்ற திரைப்படங்களில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு வீடியோலேயே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது என்ன மிஸ்டேக்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறான்னு. அப்புறம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.